தமிழகத்தில் தாவேகா தலைமையிலான கூட்டணி அரசு பொறுப்பேற்ற கடந்த 15 நாட்களில் 40க்கும் மேற்பட்ட கடுமையான குற்றச் சம்பவங்களும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளும் நடந்துள்ளதாக புதிய தலைமுறை செய்தியாளர்களின் ஆய்வில் தெரிய வந்துள்ளது. கடந்த 15 தினங்களில் மட்டும் தமிழகத்தில் 25 பேர் கொலை செய்யப்பட்டுள்ளனர். இதில் 4 இரட்டை கொலை சம்பவங்களில் 8 பேர் உயிரிழந்துள்ளனர். மேலும் கந்துவட்டி கொடுமையால் ஒருவரும், காவல்துறையினர் தாக்கிய குற்றச்சாட்டில் மற்றொருவரும் தற்கொலை செய்து கொண்டுள்ளனர். இது மட்டுமின்றி 19 பாலியல் வன்கொடுமை மற்றும் போக்சோ குற்றங்களும், 9 கொள்ளை மற்றும் திருட்டு சம்பவங்களும், மது போதையால் ஏற்பட்ட 12 குற்றங்களும், 2 துப்பாக்கிச்சூடு மற்றும் வெடிகுண்டு சம்பவங்களும் பதிவாகியுள்ளன. இவற்றில் கணிசமான குற்றங்கள் மது போதையின் தாக்கத்தாலேயே நடந்துள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. கடந்த வெள்ளிக்கிழமை மே 23 அன்று அதிகபட்சமாக தமிழ்நாட்டில் ஒரே நாளில் 9 குற்றச் சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. பிராந்திய ரீதியாக பார்க்கும்போது கோவையிலும், சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளிலும் தலா 6 குற்றச் சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. திருவண்ணாமலை மாவட்டத்திலும், தூத்துக்குடி மாவட்டத்திலும் தலா 5 குற்றச் சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. சென்னை மணலிப்புதூரில் 14 மணி நேர இடைவெளியில் 2 இளைஞர்கள் கொல்லப்பட்டது. கோவில்பட்டி அருகே பேருந்து நிலையத்தில் காதலியின் கண்முன்னே காதலன் வெட்டிக் கொல்லப்பட்டது. மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் அருகில் சிறுவன் வெட்டிக் கொல்லப்பட்டது. கோவையில் 10 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்டது. இந்த சம்பவங்கள் எல்லாம் மாநிலம் தழுவிய அதிர்வுகளை ஏற்படுத்தியுள்ளன. மேலும் திருச்சி அரசு மருத்துவமனையில் அறுவை சிகிச்சையின் போது செவிலியர் மாணவி உயிரிழந்ததை தொடர்ந்து தாவேகா ஆட்சியிலும் எவ்வித மாற்றமும் இல்லை என கூறி சக மாணவிகள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டது பெரும் பேசுபொருளானது. முந்தைய திமுக ஆட்சி மீதான அதிருப்திக்கு சட்டம் ஒழுங்கு விவகாரத்தில் முதல்வர் ஸ்டாலின் காட்டிய அலட்சியமும் முக்கிய காரணங்களில் ஒன்றாக பேசப்பட்டது. இந்த விமர்சனத்தை முதன்மை பிரச்சாரமாக முன்வைத்தே தாவேகா ஆட்சிக்கு வந்தது. இத்தகைய சூழலில் குற்றச் சம்பவங்களை தடுத்து குற்றவாளிகளை இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க வேண்டும் எனும் எதிர்பார்ப்பு பொதுமக்களிடம் இருக்கிறது. முதல்வர் விஜய் இதற்கு என்ன எதிர்வினை ஆற்றுவார் என்ற கேள்வியும் எழுந்துள்ளது.